ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சில காம்ப்ளிகேட்டட் சென்டென்சஸ் இருக்கும். நம்மளுக்கு இது சிங்குலரா ப்ளூரலான்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி சிங்குலரா ப்ளூரலான்னு கண்டுபிடிக்க முடியாதுங்கிறனால நம்ம அந்த இடத்துல இஸ் போடணுமா ஆர் போடணுமான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்போம். அந்த மாதிரி சென்டென்சஸ். இப்போ இது வந்து திஸ் தட். திஸ்னா பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பொருள். அதே இது தேட்னா தூரத்தில் இருக்கிற ஒரே ஒரு பொருள். அப்போ அதில் இஸ் வரும். இது தீஸ் ஆர் தோஸ். தீஸுங்கிறது பக்கத்தில் இருக்கிற நிறைய பொருட்கள். அதே மாதிரி தோஸ்னா தூரத்தில் இருக்கிற நிறைய பொருட்கள். ஸோ இது ப்ளூரலில் வரும். ஸோ ஆர் போடணும். நெக்ஸ்ட்டு ஆல் ஆஃப் த, மோஸ்ட் ஆஃப் த, சம் ஆஃப் த, நன் ஆஃப் த. இந்த வேர்ட்ஸ் கூட இன்ஃபர்மேஷன் வந்துருந்துச்சுன்னா அது வந்து கவுண்டபிள் கிடையாது. நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அது சிங்குலர். அதில் நம்ம இஸ் போடணும். அதே இது ஆல் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ், சம் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ், நன் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ். இது வந்து ரிப்போர்ட்ஸுங்கிறது வந்து கவுண்ட் பண்ணிடலாம். ரிப்போர்ட்ஸ் எத்தனைங்கிறத கவுண்ட் பண்ணிடலாம். ஸோ கவுண்டபிள். ஸோ அதில் நம்ம ஆர் போடணும். ஓகேவா? ஆல் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னா இஸ், மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன்னா இஸ், சம் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ் அப்படின்னா ஆர், நன் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ் அப்படின்னா ஆர். புரிஞ்சிச்சா? அதே மாதிரி நெக்ஸ்ட் நோ, எனி, சம், எவ்ரி. இது வந்து ஒன், பாடி, திங். இந்த வேர்ட்ஸ் கூட வந்துருந்துச்சு, இது அக்கம்பனேஷனாக வந்துருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம சிங்குலராக தான் போடணும். இப்போ எவ்ரி ஒன் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும், சிங்குலரா ப்ளூரலான். ஸோ அது சிங்குலர் தான். ஸோ இஸ் வரும். எனிபடி, எவ்ரி திங், சம்திங், இது எல்லாமே இஸ் தான் வரணும். புரிஞ்சிச்சா? எக்ஸாம்பிள் பார்ப்போம், இன்னும் கிளியர் ஆயிரும். நோ ஒன் டேஸ் இஸ் ஆர் ஆர் அட் ஹோம். நோ ஒன்னு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே இங்கே கொடுத்துட்டேன்னா நோ ஒன். நோ ஒன்ங்க வரும்போது அப்போ அது சிங்குலர். ஸோ நோ ஒன் இஸ் அட் ஹோம். நெக்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ். இதுவும் நம்ம பார்த்துட்டோம். மோஸ்ட் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ்னு வந்தாலே அது கவுண்டபிள். இன்ஃபர்மேஷன் தான் அன்கவுண்டபிள். ரிப்போர்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ்னு வந்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன வரும்? ஆர் வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ் ஆர் ட்ரூ. மோஸ்ட் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ் ஆர் ட்ரூ. நெக்ஸ்ட் எவ்ரி ஒன். எவ்ரி ஒன்னு நான் இப்போ சொல்லி கொடுத்துருந்தேன்னா எவ்ரி ஒன்ங்கிறது சிங்குலர். ஸோ எஸ், எவ்ரி ஒன் இஸ் ஹியர். ஓகேவா? நெக்ஸ்ட் திஸ். திஸ்ன்னா என்ன சொன்னோம்? பக்கத்தில் இருந்த ஒரே ஒரு பொருள். திஸ் இஸ் மை புக். ஸோ திஸ் இஸ் மை புக். சம் ஆஃப் த எக்யூப்மெண்ட். சம் ஆஃப் தன்னு வந்தாலே நம்ம எதில் பார்த்தோம்? சிங்குலரில் பார்த்தோம். ஸோ சம் ஆஃப் த எக்யூப்மெண்ட் இஸ் ஹெவி. ஓகேவா? நன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் வந்தாலே நம்ம சிங்குலரில் தானே பார்த்தோம். ஸோ நன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட். இது ரிப்போர்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஆர் வந்திருக்கும். இப்போ தீஸ்னா நிறைய இது ப்ளூரல். ஸோ தீஸ் ஆர் ரெட் ரோசஸ். இங்கிலீஷ்ங்கிறது ஒரே ஒரு சப்ஜெக்டை மட்டும்தான் குறிக்கும். ஸோ இஸ். இதில் என்ன சப்ஜெக்ட் வேணாலும் வரலாம். இங்கிலீஷ் இஸ் அன் ஈஸி சப்ஜெக்ட். ஓகேவா? தோஸுங்கிறதும் தீஸ் மாதிரி அதுவும் நிறைய திங்ஸ் இருக்கிறத சேர்த்து சொல்கிறது தான் தோஸ். ஸோ தோஸ் வந்தாலும் ஆர் தான் வரணும். தோஸ் ஆர் மை பைக்ஸ். ஓகேவா? எவ்ரி ஒன். இதில் என்ன பாருங்கள்? எவ்ரி ஒன் டேஸ் வாஸ் இல்லைன்னா வேர் தேர் அட் லாஸ்ட் நைட். எவ்ரி ஒன்ங்கிறதே நம்ம சிங்குலர்னு சொல்லிட்டோமா? இப்போ இங்கே லாஸ்ட் நைட்னு கொடுத்துருக்கறனால பாஸ்ட் டென்ஸில் போடணும். பாஸ்ட் டென்ஸ்லங்கும்போது இஸ்ஸோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? வாஸ். இஸ்ஸோட பாஸ்ட் டென்ஸ் வாஸ். ஸோ எவ்ரி ஒன் வாஸ். இதே தான் இங்கே தோஸுன்னு கொடுத்துட்டு இதுலேயும் ஏதாவது பாஸ்ட் டென்ஸ்குள்ள வேர்டு எஸ்டர்டே இல்லைனா சம்திங் ஏதாவது ஒன்று வந்துருந்துச்சு. நம்ம பாஸ்ட் டென்ஸில் நம்ம இப்போ இதை சொல்லணும் அப்படின்னா ஆருக்கு பதிலாக வேர் போடணும். ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறோன்னா மேக்ஸிமம் அதில் பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏற்கனவே நடந்து முடிந்த கதையை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ் போடுவோம். அந்த மாதிரி இடத்துல நம்ம இப்போ இஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோன்னா அதில் வாஸ் போடணும். ஆர்னு நம்ம சொன்னோன்னா அதில் வேர் போடணும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? தேங்க்யூ.